கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு மீண்டும் இறைச்சி கழிவுகள் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு இறைச்சி கழிவுகள் கொண்டுவரப்படுவது வாடிக்கையாகி வரும் நிலையில் எல்லைப் பகுதியில் உள்ள சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த 3 கண்டெய்னர் லாரிகளை சோதனை செய்ததில் கேரளாவிலிருந்து இறைச்சி கழிவுகள் கொண்டு வந்தது தெரியவந்தது. தொடர்ந்து ஓட்டுநர்களை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகளை 16 டாரஸ் லாரிகள் மூலம் கேரளாவுக்கு ஏற்றிச் செல்லப்பட்டன. கேரளாவிலிருந்து மருத்துவக் கழிவுகள் லாரிகள் மூலம் கொண்டுவரப்பட்டு நெல்லையில் உள்ள நடுக்கல்லூரில் கொட்டப்பட்டது. இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகளை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அகற்ற வேண்டும் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயமும் உத்தரவிட்டது. இந்த விவகாரத்தில் இதுவரை 6 வழக்குகளை பதிவு செய்த போலீசார் குப்பை கொட்ட உதவிய மாயாண்டி, ஏஜென்ட் மனோகர் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் கேரள மருத்துவக் கழிவுகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட அம்மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவக் கழிவுகளை அகற்றி டாரஸ் லாரிகளில் ஏற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். மருத்துவக் கழிவுகளை அகற்றும் பணி நிறைவடைந்த நிலையில் கழிவுகள் கொட்டப்பட்டிருந்த இடங்களில் ப்ளீச்சிங் பவுடர் கொட்டி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து மருத்துவக் கழிவுகள் அடங்கிய 16 டாரஸ் லாரிகள் நெல்லை மற்றும் தேனி மாவட்ட போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் கேரள எல்லை நோக்கி ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றன. கேரள எல்லையை சென்றடைந்தவுடன் மருத்துவக் கழிவுகள் அடங்கிய டாரஸ் லாரிகள் கேரள போலீசாரின் பொறுப்பில் ஒப்படைக்கப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.